மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நம்பிக்கை வைத்து பகிர்ந்த விஷயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ரகசியமாக இல்லாமலே போய்விட்டது. மீனம் ராசிக்காரங்க யாரையாவது முழுமையாக நம்பினால் தங்களது மனதை முழுவதுமாக திறந்து பேசக்கூடிய ஒரு நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் பகிர்ந்த தனிப்பட்ட விஷயங்கள் பின்னர் மற்றவர்களிடம் சென்ற போது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் இருந்தாலும் அனைவருக்கும் நேர்மையாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் தேடி கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்பொழுதும் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும். நம்பிக்கை துரோகம் ஏற்பட்ட உணர்வு மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். இதனால் இனிமேல் யாரிடமும் மனதை திறந்து பேச தயக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தான் இருந்திருக்கும். மூன்றாம் வீடு என்பது தகவல் தொடர்பு மற்றும் இளைய உடன்பிறப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த மீனம் ராசி வாழ்க்கையில அமைந்திருக்கிறது. மீனம் ராசிக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வக்கரமடைந்து 8ஆம் வீட்டில் மறையும் போதோ அல்லது புதனின் அசுப அந்தரங்கங்கள் செயல்படும் போதோ நீங்கள் மிகவும் நம்பிக்கை வைத்து உங்களது தனிப்பட்ட பலவீனங்கள் அல்லது ரகசியங்களை பகிர்ந்த ஒரு நபர் அதை ரகசியமாக வைக்காமல் வெளியில் கசிய விட்டு விடுவார். அது உங்களுடைய மனதிற்குள் இன்னும் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இவரிடம் சொன்னால் யாரிடமும் சொல்ல மாட்டார் என்று நீங்கள் நினைத்த இடத்திலேயே துரோகமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அந்த ரகசிய தகவல் குடும்பத்தில் உள்ள மற்றவங்களின் காதுகளுக்கு சென்று பெரிய ஒரு சர்ச்சைகளையும் உங்களுக்கு எதிரான விமர்சனங்களையும் இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது என்ற கசப்பான ஒரு பாடத்தை இந்த கிரகநிலையானது உங்களுக்குள்ள கற்றுக் கொடுத்து கொண்டு தேவையில்லாத விஷயங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தாங்க இருந்தது. அதே போல் மற்றொரு விஷயத்துல உறவினர்களின் வார்த்தைகள் உங்களை ஆழமாக காயப்படுத்தியது. அவர்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தைகள் கூட உங்களுடைய மனதிற்குள் அது ஆழமாக பதிந்து அது உங்களுடைய மனதை இன்னும் ஆழமாக காயப்படுத்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. 2ஆம் வீடு என்பது வாக்குஸ்தானம் மட்டுமல்ல, குடும்பத்தின் நெருங்கிய உறவினர்களையும் குறிக்கக்கூடிய ஒரு இடமாகவே இதுவரைக்கும் இருந்தது. 2ஆம் வீட்டில் கேதுவின் சஞ்சாரமோ அல்லது சனியின் பார்வை பதியும் போதோ குடும்ப விசேஷங்களிலோ அல்லது சாதாரணமான சந்திப்புகளிலோ உறவினர் ஒருவர் தங்களது பொருளாதார நிலைமை அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசும் குத்தலான வார்த்தைகள் உங்களுடைய இதயத்தில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டு அது இன்னமும் உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத வழிகளையும் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இன்னும் இவ்வளவுதான் உன்னுடைய வளர்ச்சியா அல்லது உங்களது குறைபாடுகளை சுட்டிக்காட்டி அவர்கள் பேசக்கூடிய நாகரிகமற்ற பேச்சுக்கள் உங்களை நிலைக்குனிய செய்து கொண்டே தான் இருந்தது. மற்ற ராசிக்காரங்களை போல உங்களால் அதை எளிதில் கடக்க முடியாது என்பதால் அந்த வார்த்தைகள் உங்களை நீண்ட நாட்களுக்கு ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையில் தள்ளிவிட்டு இன்னமும் அது உங்களுடைய மனதிற்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருந்தது. அது உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியவும் செய்யும். மற்ற ராசிக்காரங்கள் இருந்தார்கள் என்றால் அதை உடனடியாக கடந்துவிட்டு போயிருப்பார்கள். ஆனால் உங்களை கடக்க முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருந்த நாட்கள் இன்னும் அதிகமாகவே இருக்கும். உறவினர்கள் சில வார்த்தைகள் மறந்து போயிருக்கும். சில வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதும் மனதில் பதிந்து கொண்டே தான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுடைய மனதில் இன்னும் பதிந்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. குடும்பத்தில் அல்லது உறவினர்களிடம் இருந்து வந்த சில கடுமையான வார்த்தைகள் மீனம் ராசிக்காரங்களின் மனதை ஆழமாக பாதித்து கொண்டே தான் இருக்கும். பேசுபவர் மறந்திருந்தாலும் கேட்டவரின் மனதில் அந்த ஒரு காயங்கள் நீண்ட காலம் இருந்து கொண்டு அது உங்களுடைய மனதில் தேவையில்லாத அழுத்தங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு உணர்ச்சி வேதனை உறவுகளை பாதித்து கொண்டும் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் தேவையில்லாத வழிகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தாங்க இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மீனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள வியாபார பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்குன்னு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த பொறுப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதிர்பாராத தனவரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கும். மாணவர்களுக்கு மாற்றமான ஒரு சூழ்நிலைகள் உண்டாக்கி போதுமான அளவுக்கு நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும்.
குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து சென்றால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகளும் நல்ல ஒரு பெயர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சமூகம் தொடர்பான பணிகளில் சிந்தித்து செயல்படுதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அவசியமான சில நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் நல்ல ஒரு இடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திருப்தியை இனிமே வரக்கூடிய நாட்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பணத்தினால் ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தனக்காரகனான குரு பகவான் உங்களது ராசிக்கு அதிபதியாக மாறி சுபத்துவம் அடையும் போதும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி பலம் பெறும் போதும் பொருளாதார ரீதியான நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைவீங்க. கடந்த காலங்களில் வந்த வரவுகள் அனைத்தும் மருத்துவத்திற்கும் கடன்களுக்கும் வீண் விரயமாகி வந்த நிலைமையானது மாறி தினசரி பணவரவு மிக சீராகவும் திருப்திகரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதியான சம்பள உயர்வும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய நிலுவைத் தொகைகளும் கைக்கு வந்து சேரும் ஒரு நல்ல ஒரு நாளும் இதுவாகத்தான் இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் புதிய லாபங்கள் பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகிவிடும். உங்களது சேமிப்பு உயர்வதுடன் பழைய கடன்களை முழுமையாக அடைத்து கடனில்லாத நிம்மதி பெருமூச்சை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விடுவீங்க. பணப்புழக்கம் சீராவதால் உங்களது நீண்ட நாள் பொருளாதார திட்டங்களும் இப்பொழுது வேகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து விடவும் செய்யும். நீண்ட காலமாக பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். பழைய கடன்களை அடைக்கும் ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வேலை அல்லது தொழில் தொடர்பான நல்ல முன்னேற்றம் பல பண வரவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்த்தும். பணம் பற்றிய பயமானது குறைந்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் திட்டமிடும் சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். பொருளாதார நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சீரானதாக மாறிவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகளானது மேம்படும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடனான உறவுகள் இப்பொழுது வலுப்பெற்று நிற்கும். இதுவரை இருந்த தவறான புரிதல்கள் எல்லாமே தானாகவே நீங்கிவிடும். மனதிற்குள் வைத்திருந்த வருத்தங்கள் பேசப்பட்டு தீர்வானது காணப்படும். உண்மையான அன்பு மற்றும் நம்பிக்கை உறவுகளில் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்துவிடும். உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்பதை தெளிவாக அறியும் ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அதை நீங்க சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். உங்களுடைய உறவுகள் இனிமே வரக்கூடிய நாட்களில் மேம்பட்டு 7ஆம் வீடான கலஸ்திரம் மற்றும் கூட்டுஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வைகள் பதியும் போதும் அந்தரநாதனின் யோக அமைப்புகள் கூடும் போதும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிணைப்பு பன்மடங்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து பரஸ்பர மரியாதையும் வாழ்க்கைக்குள்ள எது தேவை எது தேவையில்லை என்ற ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். காதல் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. அதனையும் நீங்க சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து துணையின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு நாளும் வந்துவிட்டது. இதுவரைக்கும் சண்டை மட்டுமே போட்டுக்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே அனைத்தையும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு வாழவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக மீனம் ராசியில் இருக்கக்கூடிய அனைவரும் மாறிவிடுவீர்கள். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை சரியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். தனக்காரகனான குரு பகவான் உங்களது ராசிக்கு அதிபதியாக மாறி சுபத்துவம் அடையும் போதும் 11ஆம் வீடான லாபஸ்தானத்தின் அதிபதி பலம் பெறும் போதும் பொருளாதார ரீதியான நீங்கள் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அடைவீங்க. கடந்த காலங்களில் வந்த வரவுகள் அனைத்தும் மருத்துவத்திற்கும் கடன்களுக்கும் வீண் விரயமாகி வந்த நிலைமையானது மாறி தினசரி பணவரவு மிக சீராகவும் திருப்திகரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தகுதியான சம்பள உயர்வும் நீண்ட நாட்களாக வரவேண்டிய நிலுவைத் தொகைகளும் கைக்கு வந்து சேரும் ஒரு நல்ல ஒரு நாளும் இதுவாகத்தான் இருக்கும். சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் மூலம் புதிய லாபங்கள் பன்மடங்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகிவிடும். உங்களது சேமிப்பு உயர்வதுடன் பழைய கடன்களை முழுமையாக அடைத்து கடனில்லாத நிம்மதி பெருமூச்சை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விடுவீங்க. பணப்புழக்கம் சீராவதால் உங்களது நீண்ட நாள் பொருளாதார திட்டங்களும் இப்பொழுது வேகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து விடவும் செய்யும்.
நீண்ட காலமாக பொருளாதார ரீதியாக இருந்த தடைகள் இப்பொழுது விலக ஆரம்பிக்கும். வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். பழைய கடன்களை அடைக்கும் ஒரு நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கலாம். வேலை அல்லது தொழில் தொடர்பான நல்ல முன்னேற்றம் பல பண வரவையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயர்த்தும். பணம் பற்றிய பயமானது குறைந்து எதிர்காலத்தை நம்பிக்கையுடன் திட்டமிடும் சூழ்நிலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிடும். பொருளாதார நிலைமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சீரானதாக மாறிவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகளானது மேம்படும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடனான உறவுகள் இப்பொழுது வலுப்பெற்று நிற்கும். இதுவரை இருந்த தவறான புரிதல்கள் எல்லாமே தானாகவே நீங்கிவிடும். மனதிற்குள் வைத்திருந்த வருத்தங்கள் பேசப்பட்டு தீர்வானது காணப்படும். உண்மையான அன்பு மற்றும் நம்பிக்கை உறவுகளில் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மலர்ந்துவிடும். உங்களை உண்மையாக நேசிப்பவர்கள் யார் என்பதை தெளிவாக அறியும் ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அதை நீங்க சரியாக பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடந்துவிடும். உங்களுடைய உறவுகள் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட்டு 7ஆம் வீடான கலஸ்திரம் மற்றும் கூட்டுஸ்தானத்தின் மீது சுப கிரகங்களின் பார்வைகள் பதியும் போதும், அந்தரநாதனின் யோக அமைப்புகள் கூடும் போதும் உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய பிணைப்பு பன்மடங்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல மேம்பட ஆரம்பிக்கும். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைந்து பரஸ்பர மரியாதையும் வாழ்க்கைக்குள்ள எது தேவை எது தேவையில்லை என்ற ஒரு தெய்வீகமான ஒரு உணர்வும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். காதல் செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு காலமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க போகிறது. அதனையும் நீங்க சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் வரக்கூடிய